ஷேய் எப்பா விஸ்வபுரமா புது கவர்மெண்ட் போட்டார். இவன் பிடிச்சி ஆட்டி எடுத்து எல்லாம் ஆடு மாடு கோழி பறவை வீட்டுகளில் வளர்க்கலாம். அது எல்லாமே புது கவர்மெண்ட் சீலை குத்திடுவார். வீட்டில் ஆடு இருந்த மாடு தான் கணக்கு காட்டணும். 10 நாளைக்கு ஒருக்கா செக் பண்ணுவான் வானரப்பட இராணுவம். செக் பண்ணல இருக்கணும். செத்து போச்சுன்னா அதை கணக்கு கொடுத்து பூமியில் புதைச்சிடணும். பூமியில் தான் புதைக்கணும். எது பறவைகள் விலங்குகள் எல்லாம் பூரா வாயில்லாத ஜீவன்களுக்கு பூமியில் தான் புதைக்கணும். மானிட பேரை எரிக்கணும். புரியுதா இல்லையாப்பா? 4 பேரும் புரியுதா இல்லையா? உங்களுக்கு முழிச்சு பாக்கிய முழிச்சு நல்லா பாக்கிய கண்ணை திறந்து விட்டாச்சு. ஆட்டிருக்கு கூட கொஞ்சம் ஆட்டணும். அரசியல்வாதியை எரிக்கணும். புரியுதா? ஆடு மாடு கோழி பறவைகளை அதுகள் தவறினால் பூமியில் புதைக்கணும். அது கடவுள் தான் கொடுத்துருக்காரு பூமியில். இவன் பூமியை அசிங்கம் பண்ணியிருக்கான். இவனை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை எரிமலை கீழே கொதிக்கிற தண்ணியில் கொண்டு போய் ஆற்றிடணும். முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ எப்பா 4 பேர் போய் காப்பாற்றுங்க, ஓடுங்க. இப்போ நாய்க்குட்டி ஐயா பார்ப்பார். நாய்க்குட்டி பிரச்சனை இப்போ பயங்கரமாக முட்டும் மோதும் கடித்து குதற விடுவார். இப்போ மானிட பேரை டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் கடிக்கு குதற விட்டார். கடிப்பான், வீட்டுக்குள்ளே கடிப்பான். என்ன காரணம்? இதை வாயில்லாத ஜீவனை நாயை கொண்டு போய் அடைச்சான். ஊசி கரண ஊசி போட்டான், கொலை ஊசியை போட்டான். அதனால் இவனே கடித்து இவனே சாவுதான்னு திரையுலோகத்தில் வந்துடும். இதுதான் கணக்கு. கடவுள் பவரால் விட்டுருவார். இவன் என்ன வச்சுருக்கான்? பேப்பர் வச்சு அழிக்கான். கண்டார வழியுமே பேப்பர் வச்சு அழிக்கான். அவன் வீட்டுக்குள்ளே பேரம் பேத்தியில் கடிக்க விடுங்கப்பா, போங்க 4 பேர் போங்க. கண்ணை திறந்து விட்டாச்சு, ஓடுங்க. 3/4 சேர்த்து 2ஆம் நம்பர் தொழிலை பூரா அழிச்சிருங்க. சப் சப் சப்புன்னு கீழே அடக்கணும். 3/4